ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தாவேகாவுக்கு தங்களினுடைய கொள்கையில் உண்மையான துணிச்சல் இருந்திருந்தா சாதாரண இந்து தர்மத்தை குறிவைப்பதே தங்களின் அரசியலின் மைய கருத்து என்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது பகிரங்கமாகவே அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருக்காரு. இது குறித்த பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா சாதாரண தர்மம் பற்றி பேசிய கருத்தால கொந்தளித்திருக்காரு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. திமுக தாவேகாவுக்கு தங்களின் கொள்கையில உண்மையான துணிச்சல் இருந்திருந்தா சாதாரண இந்த தர்மத்தை குறிவைப்பதே தங்களின் அரசியலின் மைய கருத்து என்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போதே பகிரங்கமாக அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்பதை பற்றி பேசிய சில நாட்களிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் சட்டசபை உறுப்பினர் BMS முஸ்தபா உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்கு ஆதரவாக வந்திருக்கார். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நமக்கு உதவும் ஒரு நித்திய தர்மத்தின் மீது அவர்கள் தங்கள் மனதில் கொண்டுள்ள வெறுப்பின் அளவையும் இது காட்டுகிறது. திமுக மற்றும் தாவிக ஆகிய இரு கட்சிகளும் தங்களின் மிக குறுகிய கால வரலாற்றிலேயே தாங்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை மக்களுக்கு நிரூபித்துள்ளன. சதாசன இந்து தர்மத்தின் மீதான தங்களின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் தங்களை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்பதை திமுக மறந்துவிட்டது. தாவேகாவும் விரைவில் அதை உணரும். திமுக அல்லது தாவேக ஆகிய இரு தரப்புக்குமே தங்களின் கொள்கையில் உண்மையான துணிச்சல் இருந்திருந்தால் சனாதன இந்து தர்மத்தை குறிவைப்பதே தங்களின் அரசியலின் மைய கருத்து என்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போதே பகிரங்கமாக அறிவித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் மதசார்பின்மை மற்றும் நாடகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு யாரிடம் வாக்கு கேட்கிறார்களோ அதே மக்களின் நம்பிக்கையை எப்போது ஆணவத்துடனும் துணைச்சலுடனும் அவமதிக்கும் வகையில் தங்கள் உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், சாதனை இந்து தர்மம் விளையாட்டு பொருள் அல்ல. எனவே அவர்களின் இத்தகைய கருத்துக்கள் நம் மக்களால் தண்டிக்கப்படாமல் போகாது என்று நான் மனதார நம்புகிறேன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மக்களை பிரிக்கும் சாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை ஆதரிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் மதுரை மத்திய தொகுதி தாவிக எம்எல்ஏ முஸ்தபா கூறும் பொழுது, சனாதன ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் களத்தில் இறங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க இல்லை, எதிர்ப்பிலேயே வளர்ந்ததுதான் திராவிட இயக்கம். சாசனதனம் ஒழிக்கப்படணும் சொன்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு மக்களை பிரிக்கிறதை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கார். தமிழகத்தில் விஜய் தலைமையில் தாவேக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நிலையில் சட்டப்பேரவை சபாநாயகராக JCT பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது உரையின் இறுதியில் மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என கூறி முடித்தார். உதயநிதி ஸ்டாலின் இந்த கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு வட இந்தியாவிலையும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் பேசினப்ப மக்களை பிரிக்கும் சாசனதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தனர். இதுக்காக என்னை சில
பேர் கிரிட்டிசைஸே பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பயப்பற்ற ஆள் நான் கிடையாது. எதிர்ப்பிலேயே வளர்ந்தது தான் திராவிட கழகம். அந்த வகையில் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுக்க விரும்புகிறேன். சசானதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னால் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கோயிலில் மட்டும் இல்லை, சொசைட்டிலையும் எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்குன்னு அர்த்தம். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு மக்களை பிரிக்கிறதை தான் நான் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் பேசின கொள்கையே தான் நானும் பேசினேன். நாங்கள் யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. ஆனால் ஈக்குவாலிட்டியையும் ஆப்ரேஷன்ஸையும் கடுமையாக எதிர்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என வள்ளுவர் சொன்னது தான் எங்க வழி என தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறமும் இந்த ஆட்சி எப்போ வேணா கவிழலாம், ரெடியாகிருங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாகவே உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார். மேலும் கூறிய மு.க. ஸ்டாலின் இதுவரைக்கும் டீ கடையில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களில் பேச வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவிக தனிபெரும் கட்சியாகவே வென்றது. 108 இடங்களில் வென்றிருந்தாங்க. இதுல திருச்சி கிழக்கில் விஜய் ராஜினாமா செய்திருக்கார். இதனால 107 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தாவிக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் இணைந்து ஆட்சியை அமைத்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை தாவிக நிரூபித்திருக்காங்க. திமுக 59 இடங்களில் மட்டுமே வென்ற நிலையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் தாவிக ஆட்சி எந்த நேரத்திலையும் கவிழலாம் என்று பேசியிருக்கார். மு.க. ஸ்டாலின் என்ன இது தொடர்பாக சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு தேர்தலில் தோற்றாலும் மறு தேர்தலில் வென்று காட்டியிருக்கிறோம். நம்பிக்கையோடு பணியாற்றுங்க. இந்த தேர்தலை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாம பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரங்க. வெற்றியை நோக்கி பயணிப்போம். இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். அதனால ரெடியாவே இருங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர வாய்ப்புகளும் இருக்கிறது. திட்டமிடுவோம், தீவிரமாகவே உழைப்போம் என்று பேசியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணி கட்சிகளே ஆதரவு அளித்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. முன்னதாக தேர்தல் முடிவுகளில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்த நிலையில் ஸ்டாலின் நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமரும். இன்று 6 மாதங்களுக்கு தாவேகா ஆட்சியை கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வியாழக்கிழமை நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த தேர்தல் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி. தமிழ்நாட்டு மக்களை இதில் இருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அதை பற்றி யோசிங்க. இது ஒரு தேர்தல் சுழல்தானே தவிர நாமெல்லாம் எந்திரிக்கவே முடியாத தோல்வி அல்ல. நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை என்றாலும் நம்ம கூட்டணி கட்சிகளை வைத்தும் அதிமுகவை உடைத்தும் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. தோல்வியை நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த தோல்வி தற்காலிகம்தான். மீண்டும் வருவோம், வெற்றி பெறுவோம் என்றார்.